அம்புலிங்கம் ஐயாவு பெரியருகில் வித்தாய் முளைத்திடும் வித்தகனே இந்த மேதனையில் முத்தான ஜோதி முளையாகி அன்பர்கள் முகம் துலங்கி சித்தாய் உனை பணிந்தேன் தென்முவரி சுயம்பு மகாலிங்கமே முகத்தோனி அரணுடைய புத்திரனே அரணுடைய புத்திரனே அரணுடைய புத்திரனே அரணுடைய புத்திரனே பானை மாவை தோனி விநாயகா அம்மை பார்வதியாடி எடுத்த பாலகா ஆனை மாமுகத்தோனே அரணுடைய புத்திரனே அரணுடைய புத்திரனே பானை மாவை தோனி விநாயகா அம்மை பார்வதியால் எடுத்த பாலகா சோலை மாமையில் முருகா செந்தூர் வடிவேல் முருகா செந்தூர் வடிவேல் முருகா செந்தூர் வடிவேல் முருகா திருச்செந்தூர் வேல் முருகா மாணவர்க்கு உபகாரி ஆடுமயிலும் மீதிலேறி ஓடிவா சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடிகொள்ளம்மா அம்மா வந்து குடிகொள்ளம்மா தாயே வந்து குடிகொள்ளம்மா அப்படி தேவி வந்து குடிகொள்ளம்மா காலை மாலை உன்னை பணிந்தேனம்மா பாடம் கதைக்கு துணையாக வந்து நில்லம்மா வாழை சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடிகொள்ளம்மா நிகரன் முதல்வனானே ஆதி கொண்டையன் பேரில் உரியதோர் தமிழினாலே உகந்த நாட்கதையாய் கூற திரிபுரம் எரித்தோன்மை செந்திலான் தனக்கு மூத்த கரிமுகனான தொந்தி கணபதி காப்புதானே தவத்தால் நின்றரக்கன் விரலால் தூண்ட வரமாங்கி செய்ய சிவனார்தனை விரட்டி திருமால் அருகே மகிழ்ந்து செல்ல தைதல் வடிவாய் கோலம் கொண்டு சத்தியம் செய்த வரமளித்த சாஸ்தா ஐயன் பிறந்த கதை படிக்க மதையானை முகவல் காப்புதானே சிவனாரோ
சச்சுதானந்த சிவபெருமான் சாட்சாத் சிவபெருமான் கையிலேங்கிரி என்று சொல்லக்கூடிய பர்வதத்தின் மீதழகாகி கொலுவிருக்கே அடேயப்பா 33 தேவாதி தேவர் எல்லோரும் அடிதுளமோ சரி சரி 48,000 மகரிஷிகள் எல்லாம் சமயத்தார் தானவர்கள் வானவர்கள் ஆஹா ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் என்ற வேதங்களை முழக்கவும் சரி மேலும் அந்த கைலாச மாமலை பர்வதத்திலே ஆமா யார் யாரெல்லாம் எப்படி வீட்டிருக்கிறார் என்று பாருங்கள் எப்படிமா நந்தியன் பெருமாளோட்டு தொந்தி முகனக்கிள்ளை தொந்தி முகனக்கிள்ளையே தொந்தி முகனக்கிள்ளை தொந்தி முகனக்கிள்ளையே அந்த நோக்கர் பூர தீபம் காட்டவே காளி பத்திர காளி வந்து போட்டவே மாமலை பர்வதத்திலே சரி ஆண்டவனாகி சிவபெருமானும் சரி அம்பிகை ஆதிபராசக்தியும் வீட்டிருக்கக்கூடிய சமயத்திலே சரி இந்த பூவுலகி ஆண்டு வருகின்றார்களே அவனி அசுரர்களும் தேவர்களோ அசுரர்களும் தேவர்களோ அசுரர்களும் தேவர்களோ அசுரர்களும் தேவர்களோ முதமது கடைய வேணும் என்று வேணும் என்று அழகே திருப்பால் கடலில் வந்தார் அடியாளகே திருப்பால் கடலில் வந்தார் அப்படி தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து திருப்பார்கடலை வந்து சேர்ந்தார்கள் ஆமா முதலாகவே சரி ஆளியை தாளியாகவே மாற்றினார்கள் மந்திரமாதிரி மலையை மத்தாக அமைத்தார்கள் சந்திரனை சில்லாகவும் சூரியனை குடையாக பிடித்தார்கள் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும் பிடித்தார்கள் அடேப்பா அப்படி பிடித்து இழுத்து கிடைக்கின்ற தருணத்தில் என்னென்ன வந்து பிறந்தது அமிர்தமானது வந்து பிறக்கின்றது பிறந்த அமிர்தமானது யாருடைய கீழே கிடைத்தது மூர்த்த குணம்படுத்த அசுரன் கையகப்படுத்திக் கொள்கின்றார் இதை பார்த்து தேவாதி தேவர் எல்லோரும் சரி அமிர்தம் கிடைக்காத காரணத்தால் யாரை நினைந்து எப்படி முறைய முடிகிறார்கள் எப்படி எப்படி என் பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியை நினைந்து அப்படி ஆளி தண்ணில் பள்ளி கொண்ட ராமராகவா ராமராகவா எங்கள் அமிர்தமாதை வாங்கி தாரோ சீதாராகவா எங்கள் அமிர்தமாதை வாங்கி தாரோ சீதாராகவா ஆளிதனில் பள்ளி கொண்ட ராமராகவா ராமராகவா எங்கள் அமிர்தமதை வாங்கி தாரும் சீதாராகவா எங்கள் அமிர்தமதை வாங்கி தாரும் சீதைராகவா ஐவரையும் காத்ததோரு அச்சுதராமா கிருஷ்ண கோபால ராமா எங்கள் அமிர்தமாதை வாங்கி அரிவரம் நாமா அப்படி ஆபத்தாண்டவா அம்மா கண்ணா மாயவா ரங்கா என்று சரி எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியை நினைத்து முறையிடும் போது அப்படி நினைக்கின்றான் மாயவன் அம்மா பக்தர்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு ஆபத்து இப்ப அவங்களை காப்பாத்தினா நாம தானே போனோம் இந்த நேரத்தை விட்டா மறு நேரம் கிடைக்காது அப்படின்னா அந்த அசுரன் கையில கொஞ்சம் பொண்ணை கொடுத்தால் அமிர்தத்தை தருவானா தரமாட்டான் ஐயா கொஞ்சம் பொருள் எடுத்து கொடுத்தா தருவானா தரமாட்டான் உடனே அடிப்பா அழகான பெண்ணை கண்டால் அப்படி உடனே அந்த இடத்துல நின்றுவான் அப்படியா அப்ப பொண்ணுக்கு மயங்காத இந்த உலகத்துல எவனுமே இல்ல ஒரு ஆள் இல்ல அப்படி என்று மாயவனாகிய கோபால கண்ணவரமான் எப்படி வருகிறான் என்று வாருங்கள் எப்படி எப்படி கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா கண்ணன் ஒரு மோகினி வாரா கருதி அசுரரிடம் போரா அவனை கருதி அசுரரிடம் போரா கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா கருதி அசுரரிடம் போரா கருதி அசுரரிடம் போரா அசுரர் தன்னை மறைத்தான் கண்ணன் அசுரர் தன்னை மறைத்தான் கண்ணன் அமிர்தம் பறித்தார் மணிவர்ணன் அவனி அமிர்தம் பறித்தார் மணிவர்ணன்
எடுத்தான் அதனை பார்த்து நின்று சுரர் படை எடுத்தான் மருந்தமீதம் தேவாருக்கு கொடுத்தான் மருந்தமீதம் தேவாருக்கு கொடுத்தான் பார்த்து நின்னைங்க சுரேர் படையை எடுத்தான் பார்த்து நின்னைங்க சுரேர் படையை எடுத்தான் மாயவனாகிய கோபால கண்ணபெருமான் அழகான ஒரு மாயை மோகினியாகி வடிவெடுத்து சரி. அசுரர்களும் தேவர்களும் இருக்கக்கூடிய இடத்தில் வந்து கேட்கிறாள் மாய மோகினி. என்னையா கேக்குறாரு அப்பா அசுரர்களே, என்ன? அப்பா தேவர்களே, என்னம்மா? உங்கள் இருவருக்கு எதற்கப்பா சண்டை? ஒரு சின்ன சண்டை உனக்கு என்ன பிரச்சனை? இரு தரத்தாரும் சேர்ந்து அலைகடலில் அமிர்தம் கிடைந்தோம் சரி. அமிர்தமான் வந்து பிறந்தது ஆ, பிறந்த அமிர்தத்தை பங்கு வைக்கும் நேரத்துல ஆ, பங்குல உனக்கா எனக்கான்னு பிரச்சனை உருவாயிட்டு அடியாத்தி இவ்வளவுதானா? இவ்வளவுதான் அப்படின்னா அந்த அமிர்தத்தை என் கையில கொடுங்க, நானே சமமா பங்கு வச்சு தாரேன். ஒரு சின்ன இட பிரச்சனை தான் என்ன உனக்கு அந்த பிரச்சனை தானே? அவ்வளவுதான் கவலையப்பட நான் தீர்த்து வைக்கிறேன். ஆ. அந்த அமிர்தத்தை என்கிட்ட கொடு. ஏ தம்பி அண்ணே. இந்த பெண் வந்த உடனே கையிலே அமிர்தத்தை கொடு என்று சொல்லி கேட்கின்றாளே ஆமா. இவளை நம்பி அமிர்தத்தை கொடுக்கலாமா கொடுத்தால் பெண்கள் நான் நம்பலாமா நீ நான் பார்த்த பொண்ணு நம்பின பொண்ணுலாம் வேற. ஆ. ஆனா இவள நல்ல நம்பி கூடப்பா. ஆமா. அப்படி என்று சரி. பெண் கண் மலையிலே அகப்பட்டு அமிர்த குடத்தை கண்ணன்கையில் கொடுத்தார்கள். ஆமா. வாங்கிய மாயவனாகிய கோபால கண்ணபெருமான் சரி. அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். சரி. தேவர் வரிசையும் சரிதான், ஆமா தெய்வ அமிர்தம் சரிதான். மாயமாக வந்த மாயா மோகினி மாயமாக மறைந்து விடுகிறாள் அமிர்தம் கிடைக்காத காரணத்தாலே சரி. இந்த அசுரர்களாம் ஒன்று சேர்ந்து தேவாதி தேவர்களை அடியும் மிதியும் கொடுக்க அடி பொறுக்க முடியாத தேவர்கள் மறுபடியும் மாய கண்ணனை நினைக்க தன்னுடைய வலதுகில் இருக்கும் சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயுதத்தால் அசுரன் கோட்டி வைத்தார் மாயவன். சரி நாட்டை ஆண்ட சகன் ராட்சசன் நினைக்கிறாள். என்னமா நினைக்கிறாள் சர்வேஸ்வரா, இறைவா. இவ்வளவு நாள் இந்த பாதாள நாட்டை ஒரு குறை இல்லாமல் ஆண்டு வந்தீனி. ஆமா. கண்ட பெருமானுடைய சக்கராயுதமானது வந்து பாதாள உலகத்தை அறுத்து விடுத்து விட்டது. பரமேஸ்வரா, அப்படி இந்த உலகத்தை இன்னும் ஒரு முறை கம்பீரமாக ஆள வேண்டுமானால் மறுபடியும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் அப்படி என்று சரி. ஆண்டவன் சிவனை நினைத்து எப்படி அவமானது செய்து வருகிறாள். எப்படி எப்படி ஆண்டவன் நீ தான் நீ நினைத்து அம்மம்மா தான் நினைத்து அதான் நினைத்து அறியதவோ அறியதவோ செய்து வராள் அம்மம்மா செய்து வராள் ஆண்டவனை தான் நினைத்து அம்மம்மா தான் நினைத்து நினைத்து அறியதேவோ அறியதேவோ செய்து வாராள் அம்மம்மா செய்து வராள் சாந்தால தரமேழுகி சந்தனத்தான் கோலமிட்டாள் கோலமிட்ட வாசலிலே குலைவாளை நாட்டி வைத்தாள் ஆதி சிவன் தன்னை நினைத்து ஆதி சிவன் தன்னை நினைத்து ஆதி தீவல் தனை நிறைத்து அழகு தவங்கள் செய்து வாராள் செய்து வாராள் செய்து வராள் அதான் எல்லா வல்லவனாகி பகவான் இணைந்து சரி சாந்தாள் தரைமிடகி சந்தனத்தாலே கோலமிண்டு கோலமிட்ட வாசலிலே குலைவாளை கமுகு நாட்டி ஆண்டவனாகிய சிவனை நினைத்து 12 வருட காலம் அரும்பிறந்த அவமானது செய்து வரும் பொழுது சரி கடவுளை நம்பினார் கைவிடப்படார்னு சொல்லுவாங்க. பட்டார் ஆமா பட்டார். ஆ. ஆகியாலே சரி ஈசனுடைய அருளாலே சகன் ராட்சசியானவள் கருவுன்று சரி 2 திங்கள் அங்கம் நோக சுமந்து சரி நல்ல அழகான ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள். என்ன மாதிரி ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறா வாய கலரான சும்மா என்ன? நேர ஆ. ஒன்ன மாதிரி அழகான ஆண் குழந்தைன்னு சொன்னியா அதான் கேட்டேன். அப்படியா ஆமா சரி நல்லா இருக்கு. நேர அதெல்லாம் ஒரு காலம் ஆண்டவனாகிய சிவனுடைய அருளாலே பிறந்த குழந்தை எடுந்து சரி தங்க தொட்டிலிட்டு எப்படி தாளாட்டிறாள் பாருங்கள். எப்படி எப்படி சித்திரப்பு சோலையிலே சிந்துகின்ற தேன்மழையே சித்திரப்பு சோலையிலே சிந்துகின்ற தேன்மலையே சித்திரப்பு சோலையிலே சிந்துகின்ற தேன்மலரே சின்னஞ்சிறு தேன் மலரே சின்னஞ்சிறு தேன் மலரே என் செம்பவள வாய் மலரே சித்திர பூச்சோலையிலே செம்பெண்ண தேன் மலரே
சரி சீரும் சிறப்போடு குழந்தை எடுத்து தாலாண்டி ஆமாம் 28வது நாளையில 28வது கட்டி அடே அப்பா 48வது நாளன்று சரி தன்னுடைய இனத்தவர்களை எல்லாம் வரவழைத்து ஆமா சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு அப்படியா ஆமா அழகாகி தன்னுடைய பாலகனுக்கு சரி பத்மாசுரனாகிய வல்லரக்கன் என்று திருநாமகரணம் சூட்டினார்கள் சரி சீரும் சிறப்போடு பாலகனை வளர்த்து வரும் பொழுது நாளையினை 5வது திருவீதியிலே சரி கண் போன்ற கல்வி கண்ணை வல்லரக்கனுக்கு திறந்து வைக்க வேண்டும் என்று குருகுலத்திற்கு அனுப்பி வைத்தார் சரி ஆயங்கலைகள் அத்தனையும் கற்றுணர்ந்து வரும்போது இவனுக்கு மேலாக வல்லரக்கனுக்கோ வயது 12 கொடி கட்டு போங்க ஏன்னு அப்படி சொல்ற இந்த ஆண்களுக்கு 18 வயசுன்னு சொன்னா ஒரு கண்டம் ஆண்களுக்கு ஆமா அப்ப பெண்களுக்கு பெண்களுக்கு 12 14 தாண்டிரும் பெண்களுக்கு பிறந்ததுல இருந்தே கண்டம் கண்டம் தான் அழகாகவே சரி 18வது திருவீதியிலே நேசமுற்றாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணை சரி வல்லரக்கனுக்கு மாலை மனம் சூட்டி வைத்து அந்த பாதாள உலகத்தை வல்லரக்கனுக்கு மணிமகுடம் சூட்டி வைக்கிறார் அந்த முதல் வல்லரக்கனானவள் சரி எப்படி ராஜ்ய பரிபாலனம் செய்து வருகிறான் எப்படி எப்படி அரசு புரிந்து வரான் பாதாள லோகம் பாதாள லோகம் அரிசை நடத்திய வரான் அரசு புரிந்து வரான் பாதாள லோகம் வரிசை நடத்திய பாதாள லோகம் எல்லாம் பணிந்தடி வணங்கிடவி வேதாளை போலி அந்த வேந்தன் வல்லரக்கன் அவள் சீரும் சிறப்போடும் சரி செல்வ செழிப்போடும் அம்மா ஒரு சில வருட காலம் பேர் சொல்ற அளவுக்கு ஆட்சி அமைந்தது ஆரம்பத்துல ஒழுங்குமுறையா தான் இருந்தா அதன் பிறகு நானே ராஜா நானே மந்திரிங்கிற ஆணவம் உள்ளத்துல வந்து நம்மளை விட்டு ஆள் இல்லை நீ ஆணவம் அதிகரித்து விட்டது இவனுடைய ஆட்சியின் காரணமாக சரி பாதாள நாட்டில் உள்ள மக்களுக்கு எக்கச்சக்கமான வரிய போட்டான் அம்மா என்ன வரி போட்டா வரி போடாமலே கண்ண தழுது வரி போட்டிருந்தா பிரச்சனையா தானே இருந்திருக்கும் ஆமா வேணும்ல 12 வருஷம் அந்த நாட்டுல மாறி என்று சொல்லக்கூடிய மழை இல்லை 12 ஆண்டுகள் மழை இல்லை என்று சொன்னால் நாடு எப்படி இருக்கும் ரொம்ப செழிப்பா இருந்திருக்கும் ஐயா செழிப்பா இருக்குமா பஞ்சமா பாதகமா இருக்கும் ஐயா மழை இல்லைன்னா பஞ்சங்கிறியே ஆமா. இப்ப மழையும் இருக்கானா நம்ம பஞ்சம் திறம் எடுக்க நேரே இவனுடைய ஆட்சியின் காரணமாக ஒரு வருஷமாவது ஆட்டம் காட்டணும்ல அது சரி பாதாள நாட்டிலே எப்படிப்பட்ட பஞ்சமானது விளைந்தது எப்படி எப்படி நாளி நல்ல உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம் உருண்டை பஞ்சம். நாயகனை தோன்ற பஞ்சம் தோன்ற பஞ்சம் நாளியேறி உருண்டை பஞ்சம் உருண்டை பஞ்சம். உருண்டை பஞ்சம் நாயகனை தோற்ற பஞ்சம் தோன்ற பஞ்சம். ஆளாது உருண்ட பஞ்சம் ஆளனைதான் தோற்ற பஞ்சம் கரண்டக படியரிசி படியரிசி படியரிசி. காசினியில் பெரும் பஞ்சமா பெரும் பஞ்சமா நாளி உருண்ட பஞ்சம் நாயகனை தோற்ற பஞ்சம் அப்படி மறைக்கால் உருண்ட பஞ்சம் மண்மனைகள் விட்ட பஞ்சம். பொதுவா சொன்னா தாலிங்கிற தங்கத்தை கொடுத்தா தவிடு என்ற பொருள் இந்த நாட்டிலே அது கிடையாது கிடைக்காது ஆமா பார்த்தார்கள் 55 தேசத்து ராஜாக்கள் சரி அரக்கன் மேல் அதிகோபம் கொண்டு ஆமாம் 55 தேசத்து ராஜாக்களும் படையெடுத்து அரக்கம் கோட்டை அப்படியே கழுகு மாதிரி சுத்துறாங்க பார்த்தான் இந்த வல்லரக்கள் ஆமா வருபவரை எதிர்த்து போர் செய்ய முடியாமல் சரி ஏன் இவங்கெல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்காங்க ஆமா ஆ, அதாவது நம்மள கப்பம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா கையில பொருள் கொண்டு வருவாங்க வருவாங்க. கையில கம்பு தடி ஆயுதம்ல கொண்டு வர்றாங்க அப்ப இவங்க எல்லாம் சண்டைக்கு வந்திருக்காங்களோ ஆமா சண்டைக்கு இல்ல சண்டைக்கு போருக்கு வர்றாங்க வாங்க
நேர என்ன? வாங்க வந்தோம். அரண்மனை வாசல் கதவுகளை அடைத்து அப்படி ஜம்முன்னு அடைச்சா. அரண்மனையிலே அழுது விளம்புகின்றார். அப்படி. சர்வேஸ்வரா, இறைவா, நான் இவர்களோடு போர் செய்ய வேண்டுமானால் ஆனால் என்னிடத்திலே அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, தம்பி இல்லை, என்னை ஆதரிப்பார் ஒருவர் இல்லை, ஒருவர் இல்லை, ஐயா ஆதரிப்பார் ஒருவர் இல்லை, ஒருவர் இல்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, தம்பி இல்லை, ஆதரிப்பார் ஒருவர் இல்லை, ஒருவர் இல்லை, ஆதரிப்பார் ஒருவர் இல்லை, ஒருவர் இல்லை. தாயமில்லை, தகப்பனில்லை, தகப்பனில்லை, எனக்கு தற்காப்பார் ஒருவர் இல்லை, ஒருவர் இல்லை, அம்மா தற்காப்பார் ஒருவர் இல்லை, ஒருவர் இல்லை. சொந்தமென்று ஒருவர் இல்லை, ஒருவர் இல்லை, எனக்கு சொல்லி அட யாரும் இல்லை, யாரும் இல்லை, இறைவா சொல்லி அட யாரும் இல்லை, யாரும் இல்லை. சொந்தமன்றே ஒருவர் இல்லை, ஒருவர் இல்லை, சொல்லியல யாரும் இல்லை, யாரும் இல்லை, சொல்லியல யாரும் இல்லை, யாரும் இல்லை. உதவி படை போவதற்கு போவதற்கு இங்கு ஒருவரையும் காணவில்லை, காணவில்லை, அம்மா ஒருவரையும் காணவில்லை, காணவில்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, எம்மை ஆதரிப்பார் ஒருவர் இல்லை. ஆமா, ஒரு காலத்துல எப்படி கூட்டத்தோடு சேர்ந்து இருந்தோம், ஆமா. இன்னைக்கு தனிமரமா தன்னந்தனிமையா நிக்கிறோமே. அப்படி என்று அரண்மனையை சுற்றி வந்தான் பாருங்கள். அவனுடைய கண்களுக்கு ஒரு சுரங்கப்பாதை அந்த தெரிகின்றது. ரகசிய பாதையை கண்ணுல கண்டா. ஆஹா, அப்பா. சுரங்கப்பாதை வழியாக சரி. காகம் கூட கண்டறியா கள்ளப்படை என்று சொல்லக்கூடிய வனத்திலே வந்து நல்ல கால நாய் கடிக்காம விட்டு ஏன்னோ கடிச்சிருக்கோம். பேருகும்லாம் ஆ. வேற ஆருண்யமான அந்த வனத்துல வந்து சரி. ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்தை எப்படி தவம் செய்ய நினைக்கிறான். எப்படி எப்படி அடை மாற்றி அணிகள் மாற்றி அணிகள் மாறி அடிகள் மாற்றி அணிந்த பணிவகை முழுதோ மாற்றி மாற்றி ஆண்டை மாட்டி அடிகள் மாற்றி அடிகள் மாற்றி அணிகள் மாற்றி அடித்த பணிகள் முழுதும் மாற்றி மாற்றி வாடை நீக்கி
12 வருட காலங்களாக அரும் பெரும் தவமானது செய்யும் போது சரி தவத்தை மெச்சிய பகவான் ஆமா அதாவது பகவானும் பார்வதியும் நேரப்போக்கிற்காக சொக்கட்ட நாடிக்கிட்டு இருந்தார் ஆமா பாத்தீங்களா? கைலாசவரையில வந்து சொக்கட்டம் ஆடுறாங்க. இந்த சிவபெருமானுக்கோ வெற்றி சிவசக்திக்கோ தோல்வி. சரி பகவான தோற்கடிக்கணும் இந்த அம்மாவும் நினைச்சுக்கிட்டு இருந்தா மனசுல வஞ்சம் தீட்டுறா. ஆஹா புருஷன் மேல புருஷனே தோற்கடிக்கணும்னு மனைவியாரோட வஞ்சம் தீட்டுறா. பொறுப்பா புருஷன் மேல பொண்டாட்டிக்கு வஞ்சம் வருமா ஐயா? பொறாம வந்திருக்கல வந்திருக்கேன்னா கைலாசத்திலே வந்திருக்கேன். அங்கே வந்திருக்கு பாரு, இங்க இருக்காமா. வேற ஆண்டவனாகி ஈசன் வெற்றி பெறக்கூடிய நோக்கத்தை அறிய வேண்டும் என்று சிவசக்தி இருக்கக்கூடிய நாளிகையில் சரி அரக்கன் செய்த தவம் சிவனை சுற்றி அக்னி சுவாலியாக மறைந்தது. அமைதியாக இருந்தார் ஈசன். நல்லதனம் இந்த சக்தி நேர குதிரை தூக்கி அனைவரும் சடோ நடிச்சார். கைய கொட்டி கலகலன்னு செய்தா. பார்வதி என்ன போ பாரு எங்க அம்மா திடீரென்று புன்னகையோடு சிரித்துக் கொண்டிருக்கின்றாயே, ஏது காரணம்? என்ன காரணம் சுவாமி? இது என்ன விஷயம் உங்களுக்கு தெரியலையா? என்ன காரணம்? இந்த ஆட்டத்தில் நான் வெற்றி பெற்று விட்டேன், தாங்கள் தோல்வியை தழுவி விட்டீர்கள் பகவானி. உமையவளே ஆண்டவா, உன்னுடைய வெற்றிக்கும் என்னுடைய தோல்விக்கும் காரணம் ஒன்றுதான். எப்படியோ? கள்ளப்படை கானகத்திலே பக்தன் ஒருவன் என்னை நாடி கடுமையாக தவம் செய்கிறான். சரி, அவனுடைய தவத்தை நான் உற்று நோக்கி பார்க்க சமயத்திலே நீ தருணத்தை பயன்படுத்தி விளையாடி விட்டாய். ஆகையினால் நடந்தது நடந்து போகட்டும். இருந்தாலும் கானகத்திலே தவம் இருக்கிற பக்தனுக்கு சரி நான் சென்று வரத்தை கொடுத்து விட்டு வருகிறேன். சுவாமி, உங்க திருவாயை திறந்து சொல்லிட்டீங்க, உன் பெரிய பக்தன். அப்ப இன்னைக்கு நானும் வர சேர்ந்தே போவோம். பார்வதி, இந்த ஆதிவள்ளி கைலாசமலையிலே சரி ஒன்றிலே சிவமயம் இருக்க வேண்டும், இல்லையே சக்திமயம் இருக்க வேண்டும். இரண்டுமயம் இல்லாவிட்டால் ஜோதிமயமாக இருக்கின்ற இந்த கைலாசமலை இருள்மயமாக மாறிவிடும். ஓஹோ, அருள் நிறைந்த கையிலே இருள் உறைந்து விடும். ஒல்ல நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். அப்படியா? ரெண்டு பேரும் இல்லைன்னு வச்சுக்க, இப்படி இருட்டா இருக்கும். ஓ, அது உண்மைதான் இல்லையா? ஏன்னா ரெண்டு பேரும் வெளிச்சம்லாம். ஆமா. நேரே யாரு இவரை அழைத்து வர வேண்டுமானா நந்தியை விட்டு அழைத்து வருவோம் என்று சொல்லி நந்திய மரவாளை விட்ட நந்தி தேவா உடனடியாக சென்று அந்த வல்லரக்கனை அழைத்து வா என்று சொல்ல ஒரு சிவ பக்தனாகவே வேடம் கொண்டு எப்படி வருகிறார்? கொண்டையோடு தும்பை ஜடை மறைத்தார், நந்தி சடை மறைத்தார், நந்தி சடை மறைத்தார், சடை மறைத்தார், நந்தி சடை மறைத்தார், புலி தோல் ஆடை தரித்தார், ஆடை தரித்தார், ஆடை தரித்தார், கொண்டையோடு தும்பை ஜடை மறைத்தார், நந்தி சடை மறைத்தார், நந்தி சடை மறைத்தார். மாமா அண்ணே அண்ணே சொல்லு அண்ணே அண்ணே ஐயப்பண்ணே போல புலி தோல் ஆடை தரித்தார், ஆடை தரித்தார், ஆடை தரித்தார், பஞ்சாசரம் படிந்தொழுகே நந்தி படிந்தொழுகே நந்தி படித்தொழுகே. ஆமா அக்கா அக்கா சொல்லு அக்கா அக்கா சுபா அக்கா போல புலி தோல் ஆடை தரித்தார், ஆடை தரித்தார், ஆடை தரித்தார். இப்படி சொந்த வடிவான மாட்டின் ரூபத்தை மறைந்து சிவபக்தனாகவே கோலம் கொண்டு அரக்கன் இருந்த தவச்சாலை அறிந்த நந்தி தேவன் வல்லரக்கனை அழைத்து தன்னோடு 3 உலகத்தையும் கடந்து கைலாச மலையில ஈசன் முன்னாடி போட்டு விட்டான். அந்த வேளையிலே அரக்கனை பார்த்து ஆண்டவன் கேட்கிறான், பத்மாசுரனாகிய வல்லரக்கா சுவாமி, எமே நினைத்து அரும் பெரும் தவமானது செய்தாகி தவசினாதா, உனக்கு என்ன வர வேண்டும்? சுவாமி, எனக்கு வரமானது வேண்டும் சுவாமி. என்னுடைய தூண்டு விரலை கொண்டு யாருடைய சிரசை நோக்கி விரல் நீட்டுகின்றனோ அவர்கள் தலையானது சுக்கு நூறாக தரிக்க வேண்டும். மகனே வல்லரக்கா, தள்ளம் முதல் உணர்ந்துடல் ஒட்டிப்பட்ட தந்தை நீ கேட்டவரம் போ என்றார் ஈசன். கேட்டவரம் ஈசன் தந்தான் என்று அப்படி ஆடினான் பாடினான் ஆனந்த கூத்தாடுகிறாள். அந்த வேளையில பார்த்தாரு எம் பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணன். இவனை இப்படியே விடப்படாது. அப்படி என்று அவன் வருகின்ற வழியிலே ஒரு கத்திரி தோட்டமானது அமைந்து எண்ணிலடங்காத கத்திரி செடிகளை தலைகளாக நாட்டி வைத்து தண்ணீர் ஊந்துவதும் கோருவதும் முக்குவதும் எடுப்பதுமா இருக்கிறார். அந்த வேளையில இந்த வரக்க வந்து கேக்குறேன், ஏன் தாத்தா என்ன? ஆமா, இந்த கத்திரி செடியெல்லாம் ஏன் புடுங்கி தலைகளா வச்சிருக்கேன்? தாத்தா, இந்த கத்திரி தலைகளா இருக்கு நினைக்காத, இது இந்த நாட்டு கத்திரி
கத்திரி இல்ல, ஓஹோ வடநாட்டு கத்திரி. வெளிநாடெல்லாம் பேசாத கொண்டு வெளிநாடு இல்ல, வடநாடு. வடநாடா? ஆமா ஆமா ஆமா. அங்க இருந்து வர முடியல. அங்க இருந்து கொண்டு வந்த கத்திரி இது. ஓ அப்படியா? ஆமா. சரி தாத்தா, ஒரு நல்ல பானையில தண்ணிய கோரி ஊத்த வேண்டியதானே? நமக்கு கிடைச்சது இந்த பானை தானே, பாட்டி வரும்போது கொண்டு வந்த பானை. ஓஹோ அது கோரி 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 ஓட்டையா போச்சு. தாத்தா நிறைய குவாரி இருப்போம் இருக்க. எத்தனை துவாரம் விழுந்திருக்கு பாத்தியா? சரி தெரியுது, அவ்வளவு ஓட்டையிலும் தெரியுது. என்ன செய்யறது? ஏ தாத்தா, என்ன நான் எங்க போயிட்டு வரேன் தெரியுமா? என்ன? கைலாச மலையிலே சிவனிடத்திலே தூண்டு விரலுக்கு சிரசு அற்றுமோடியானவரை வாங்கி வருகிறேன். கைலாச மலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்றேன், நம்புற மாதிரியா இருக்குது? ஏன் 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 ஏன்? அதாவது போய் சொன்னாலும் பொருந்த மாதிரி சொல்லணும். ஏன் சொல்லுங்க. திடீர்னு கைலாச மலைக்கு போறேன்னு சொன்னா எப்படி நம்புறது? 5 மாசமா சாதாரண ஒரு மானிட பிறவி கைலாச மலைக்கு போக முடியுமா? ஏ தாத்தா, அது ஒண்ணு மாதிரி உள்ள ஆளு. 5 மாசமா கைலாசத்துலதான் இருந்துட்டு நான் வந்திருக்கோம்ல. அப்படியா? நாங்க கைலாசத்துக்கு அங்க அந்த பக்கம் இருந்தோம். அப்படியா? இந்த பாருங்க தாத்தா, அதாவது ஈசன் வாயினால் வரும் தந்தேன் என்று சொன்னா நான் காதினால் கேட்டு வருகிறேன். வார்த்தை என்பது ஒரு காற்று. அது போனால் காற்று போய்விட்டால் பஞ்சர். நீ பஞ்சர் பொருந்த மாதிரி சொல்லணும். ஏன் சொல்லுங்க. திடீர்னு கைலாச மலைக்கு போறேன்னு சொன்னா எப்படி நம்புறது? 5 மாசமா சாதாரண ஒரு மானிட பிறவி கைலாச மலைக்கு போக முடியுமா? ஏ தாத்தா, அது ஒண்ணு மாதிரி உள்ள ஆளு. 5 மாசமா கைலாசத்துலதான் இருந்துட்டு நான் வந்திருக்கோம்ல. அப்படியா? நாங்க கைலாசத்துக்கு அங்க அந்த பக்கம் இருந்தோம். அப்படியா? இந்த பாருங்க தாத்தா, அதாவது ஈசன் வாயினால் வரும் தந்தேன் என்று சொன்னா நான் காதினால் கேட்டு வருகிறேன். வார்த்தை என்பது ஒரு காற்று. அது போனால் காற்று போய்விட்டால் பஞ்சர். நீ பஞ்சர். கண்டிப்பா. பஞ்சரான டியூப் எதுக்காக உதகுமா? பஞ்சரான காத்து அடிச்சிருக்கலாம். பஞ்சரான டியூப் எதுக்காக உதகுமா? உதகாது இல்ல. ஆகையினால் பகவான் வாயால் சொன்னார், அது காற்றோடு போய்விட்டது. சரி, இந்த வரத்தோடு சென்று உன்னுடைய பகையாரிடத்தில் சண்டையிடும் சமயத்தில் அந்த வரமானது பலிக்கவில்லை என்றால் உன் நிலைமை நினைச்சு பாரு. கொஞ்சம் கஷ்டம் தான். 9 மணிக்கு இருந்தானா எந்திரிக்க விட மாட்டான். வச்சிருக்கேன், வா வா வா. வேற வல்லரக்கனானவன். சரி, அப்படினா எப்பா இந்த வரம் உண்மையா இல்லையான்னு சிவன் கிட்ட கேட்டுட்டு வா, நான் இங்கே நிப்பேன். ஏன்னா அதாவது தீட்டின மரத்தை தான் கூர்மம் பார்க்க முடியும். பார்க்கணும்ல, இல்லனா மரத்தை தேடி தெரிய முடியாது பாரு. அந்த வேளையிலே சரி வருகிறான் வல்லரக்கன். இவருடைய வரவை கண்ட அந்த கைலாச மாமலையிலே யாரெல்லாம் ஓடுகிறார்கள்? யாரெல்லாம்? வானவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார். வானவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார். மறையவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார். அலையனோ ஆதித்த சந்திரரும் ஓடினார். வானவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார். மறையவர்கள் ஓடினார். மறையனோ ஆதித்தனோ சந்திரனோ ஓடினார். வானவர்கள் ஓடினார், தவமுனிமார் ஓடினார். வானவர்கள் ஓடினார், தவமுனிமார் ஓடினார். கடவரை இடிவிழு தவர்மகே ஓடினார். சரி, வல்லரக்கனுடைய வரவை எதிர்பாராமல் ஓடுகிறார்கள். ஒரே ஒரு ஆள் ரொம்ப திண்டாட்டம். யாரோ? விநாயக பெருமான். அந்த வேளையிலே வல்லரக்கனோ சிவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். சிவபெருமானோ அருகில் இருந்த வனத்திலே சிவந்ததளி பூவிலே ஈசன் சிவலிங்கமாக போய் மறைகிறார். வல்லரக்கனோ ஆண்டவனை பிடிச்சே தீர்வேன் லிங்கம் முன்னாடி உட்கார்ந்து பகவான் அரக்கனை கொண்டு நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் யார் வர வேண்டும்? நமது மைத்துனன் மாயவல்லாரி வரந்தாவன் கோபாலன் கண்ணன் வர வேண்டும். எங்கே வளர்ந்து எப்படி வளர்ந்து வருகிறார் என்று பாருங்கள். ஆயர்பாடி ஊரத்திலே ஆயருட மனையதிலே ஆயர்பாடி ஊரத்திலே ஆயருட மனிதனிலே அசோதிக்கு மகனாக அசோதிக்கு மகனாக ஆடி வர்ணல் கலந்து பாரா வர்ணல் கலந்து பாரா வர்ணல் கலந்து பாரா அசோதைக்கு மகனாக அசோதைக்கு மகனாக ஆலிவண்ணல் வளர்ந்து பாரா ஆலிவண்ணல் வளர்ந்து பாரா ஆலிவண்ணல் வளர்ந்து பாரா. ஆயர்வாடியிலே அசோதைக்கும் நந்தகோனுக்கும்
இருந்தும் சரி கண்ணன் என்ற திருநாம பெயரிலே பாரத போரை முடிப்பதற்காக மாயவன் வளர்ந்து வருகிறார். ஆமா அப்படி வளர்ந்து வரும் பொழுது சரி ஆயர்வாடி ஊர்ல எப்ப பார்த்தாலும் பால் வெண்ணெய் தயிர் மோர் திருடி சாப்பிடுறது இவருடைய அது சாதாரண ஊரா ஒரு பெரிய ஒரு பட்டணம். அந்த வேளையிலே இதை பார்த்தார்கள் இந்த கோபிகாசிரி பெண்கள். எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டுல களவு செய்யறது யாருன்னு கண்டுபிடிச்சு சொன்னா ஒரு நாள் போகலாம் 2 நாள் போகலாம். ஆமா தினந்தோறும் இந்த புளிச்சு போற பால் மோர் தயிர் வெண்ணெய் நெய் தானே களவு போகுது. எவனோ ஒருத்தன் புளிச்சதா இருந்தாலும் பரவாயில்லன்னு கொண்டு போறான். நம்ம ஊருக்குள்ள ஒரு பெரிய கள்ளன் இருக்கான். அவனை கண்டுபிடிச்சு இந்த பால்களை திருடும் கள்வனை கண்டுபிடித்தாக வேண்டும். அப்படி என்று வேற இந்த கோபிகாசிரி பெண்கள் எல்லாம் கட்டும் காவலமாக காத்திருக்கும் போது நினைக்கிறான் மாயவன். என்ன இவன் நம்மள புடிச்சு என்னத்த அப்படி சிங்கார கண்ணபெருமான் சிரித்த முகத்தோடு வரும் பொழுது பார்த்தால் இந்த கோபிகாசி வேண்டாம் வா அந்த நாள் கள்ள இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டியா நீ ஓடி வந்து கைய பிடிச்சா அடியே கல்வண்டி கல்வண்டி எங்கடி கல்வண்டி சும்மா இருக்குல்ல நானே பயந்துட்டேன். வேற கல்வன் யார் என்று அறிந்தால் அசோதையாளுடைய திருமகன் என்று தெரிந்து கொண்டார்கள். எம்மா பிள்ளை ஒரு தப்பு செய்தா வீட்டுல தாயிட்ட சொல்லணும். வீட்டுல தாய்க்கு தகப்பனுக்கு அடங்காத பிள்ளைய ஊர்காரங்க எல்லாம் சேர்ந்து அடைக்கிறவாங்க திருத்துவாங்க. வா நம்ம போவோம். சரி வா. அப்படி என்று அசோதை இடத்தை வந்து எப்படி முறைய முடிகிறான். தாயம்மா சோதா உந்தன் ஆயர் குல துதித்த தாயம்மா சோதா உந்தன் ஆயர் குல துதித்த மாயி கோபால கிருஷ்ணன் ஜெயம் சாரத்தை கீழா தாயம்மா சோதா உந்தன் ஆயர் குல துதித்த தாயம்மா சோதா உந்தன் ஆயர் குல துதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் ஜெயம் சாரத்தை கீழா கைதலே கேளாடி மகள் கையனை போலவே வந்து கைதலே கேளாடி மகள் கையனை போலவே வந்து விந்திகள் அனைவரும் சொல்லி விளையாடுறா கோபிகாசுரி பெண்கள் எல்லாம் அசோதை தாயிடத்திலே வந்து முறையிடும் போது சரி பார்த்தாள் அசோதை தேவியானவள். வேற கண்ணனை கூப்பிட்டு கேக்குறேன் அம்மா ஏ கண்ணா என்னம்மா இவங்க வீட்டுல எல்லாம் போய் பால் வெண்ணெய் தயிர் மோர் திருடி சாப்பிட்டிய. அம்மா என்ன பார்த்தா களவு செய்யறோம் போல தெரியுது. இல்ல முன்னும் பின்னும் நான் இந்த மாதிரி பொருள் களவு செய்தவனா. அது மட்டும் இல்ல தாயி. என்னம்மா இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? யார் யாரு? பொல்லாத கோபி மாரம்மா பொல்லாத கோபி மாரம்மா இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறா சும்மா சொல்லுறா சும்மா பொல்லாத கோபி மாரம்மா பொல்லாத கோபி மாரம்மா பொல்லாத கோபி மாரம்மா இல்லாத வார்த்தைகளை சொல்லுறா சும்மா சொல்லுறா சும்மா பொல்லாத கோபி மாரம்மா இருட்டினில் உரி எட்டுமா அம்மம்மா இருட்டினில் உரி கெட்டமா உரட்டும் புரட்டும் எங்க சரி கெட்டமா சரி எட்டுமா வெள்ளை இங்கே கிடையாதா இவங்க எல்லாம் ரொம்ப பொல்லாதவங்க சொல்றியா? மொழிக்கு மொழியிலே தெரியுது. தெரியுது அடியே மொழிக்கிறா என்னுடைய செல்வ மகன் செம்பவள வாய் திறந்து செப்பறத கேட்டியாடி? கேட்டேன்டி. பாருங்கடி என்ன இனிமே எவ்வளவு தெரு பக்கம் வந்துறான். ஏடி யசோதா என்னடி இன்னும் போகட்டும். இனி இதுக்கு மேல பையன் என் வீட்டு பக்கம் வந்தான்னு சொன்னா வீட்டுல எடுத்து வீட்டுல கொண்டு விட்டுரு. ஒரு காரை இழுத்துட்டு தான் வருவான். யார் என் பிள்ளை? ஆமா அதுக்கு இன்னும் ஒருக்க பிறக்கணும் இழுத்து தான் வருவான். நம்மள பத்தி தெரியும் இல்லையா? பெண்களை எல்லாம் அனுப்பிவிட்டு நின்ற அசோதை கண்ணனை பார்த்து சொல்றாங்க. டே கண்ணா இந்த பெண்களுக்கெல்லாம் உன் பேர்ல ஒரே பொறாமை. ஆமாம்மா அப்படிதானே? ஆமாம்மா நீயும் அப்படி இருக்க. ஆளுலையும் உன்னை குறை சொல்ல முடியல. அம்மா சும்மா லட்டு மாதிரி இருக்கறனா. அழகுலையும் உன்னை குறை சொல்ல முடியல. கரெக்ட் லட்டு மாதிரி தான் இருக்கு. ஆமா எப்ப அங்க பாரு உன் கண்ணு பட்டு இல்லையா? அப்படிதான் இருக்கும்.
எப்பா ஆமா உங்க அப்பாக்கு என்ன வேலை? ஆடு ஊர் மாடு மேய்க்க வேலை. அது உங்க பெருக்கு அங்க இங்க எப்படி நம்ம பெருக்கு மாடு மேய்க்க வேலை. உங்களை மேய்ச்சாரு. இப்ப பாரு சரி நம்ம அப்பா தொழில யார் செய்வாங்க? பிள்ளைதான் செய்யணும். நீ தானே செய்யணும். ஆமா. அப்ப உங்க அப்பாக்கு மாடு மேய்க்கிற உத்தியோகம். ஆமா. அதே ஆபீசர் வேலையை நீயே பாரு. அம்மா நானும் மாடு மேய்க்க போகணும். எந்த ஒரு தாயாவது இப்படி சொல்லுவாளா? அதானே பெத்த பிள்ளைய பெரிய இன்ஜினியர் ஆக்கணும் ஆபீசர் ஆக்கணும் நினைப்பா. யாரு யாருக்கு எது வருமோ அதைத்தான் சொல்ல முடியும். ஆமா சரியா? சரிதான். உனக்கு மாடு மேய்க்கிறதே ஒழுங்கா சில நேரம் நல்லது. மாட்டுக்கு பிள்ளை மாடுதான் மேய்க்கும். அப்படி சரி. வேற சரி. ஆயர்வாடி உள்ள பசுக்களை திரட்டி கொண்ட மாயவன் எப்படி வருகிறான்? எப்படி எப்படி? வேற கொம்பு பசுக்களை திரட்டி உலர்ந்த நிழலிலே பெருமாள் ஓட்டம் செய்தார். செடி மூட்டில் மாயம் இருந்து கொண்டு சுருதி சீங்குழல் பெருமாள் வாசிப்பாரா. செடி மூட்டில் மாயம் இருந்து கொண்டு வாசிப்பாரா. என்ற ஆற்றில் கரையோரம் கரையிடமாக நிறை சாய்த்தா. ஆயர்வாடி உள்ள பசுக்களை திரட்டி கொண்டு கண்டகை என்று சொல்லப்பட்ட ஆற்றின் கரையோரத்தின் நிறை சாய்ந்து தொண்டை செடி மூட்டில் அமர்ந்து கொண்டு சுருதி சீங்குழல் வாசித்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். ஓசையின் நாதம் காதில் கேட்டு நினைக்கிறான் சிவபெருமான். இவ்வளவு அழகா ரசிச்சு ருசிச்சு வாசிக்கணும். இது நம்ம அத்தானதான் அந்த அளவுக்கு இனிமையா வாசிக்கணும் சொன்னா இவரை விட்ட வேற ஆள் கிடைக்காது. உண்மை அப்படிதானே. ஓடோடி வருகிறான். அத்தான் அடைக்கலம் மாயவாவையும் கண்ணாவையும் அபயம் அபயம் என்று கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நிற்க நினைக்கின்றார் மாயவன். நேர கையில அந்த புல்லாங்குழல கையில அப்படி எட்டி பார்த்தார். ஆமா நாம இது நாள் வரைக்கும் இத்தனை நாள் மாடு மேய்த்து விட்டோம். ஆமா. இப்படி ஒரு ஆள் இதுவரைக்கும் வந்து விழுந்தது இல்லையே. எட்டி பார்க்கும் போது முதுகுல மச்சரேகை தெரியுது. முதுகில் இருக்கும் மச்சரேகைக்கு உரிமைப்பட்டவன் கைலிநாதனாகி சிவபெருமான். சரி. இது நம்ம அத்தானதான் இருக்கும். ஓடோடி வருகிறான். ஆமா. அத்தானி அத்தானி அன்புள்ளம் கொண்டவரே அத்தானே அத்தானே அன்புள்ளம் கொண்டவனே முத்தானே முதல் பொருளே அத்தானி அத்தானி ஆறுயிரி ஆறுயிரி முகம் பெயர்ந்து வருவதென்ன. என்னத்தான் இப்படி விழுந்து விட்டீர்கள்? ஏன் இப்படி விழுந்து? என்ன நான் வந்த நிலைமை என்ன தெரியுமா? அதாவது ஒரு பக்தன் ஒரு என்னை நாடி என்னை கொல்ல வர்றான். அதாவது கள்ளப்படை கானகத்திலே காட்டறக்க நோம் இருந்தால் சரி நந்தி விட்டு அழைத்து வந்து என்ன வர வேண்டும் என்று கேட்டேன். சரி. தூண்டு விரலுக்கு தலை தெரிக்க முடியாத வரத்தை கேட்டான். நீங்க என்ன பண்ணீங்க? நானும் இல்லன்னு சொல்லாம உடனே கொடுத்துட்டேன். யாரு என்ன கேட்டாலும் யோசிக்காம கொடுத்துருவீங்களா? சண்டாள பாவி என்ன நினைச்சாலும் தெரியலையா. மறுபடியும் என்னை கொல்வதற்காக துரத்தி வருகிறான். மைத்துனா இப்பொழுது உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறீரே. அவனை கொண்டே நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும். அப்ப இந்த ஆடு மாடை யாரு மேய்ப்பாங்க? யாராவது ஒரு ஆள் மேய்ப்பாங்க. என் ஆசை மைத்துனா அடைய நல்லோ மாடு மேய்ப்பான் மடைய நல்லோ மாடு மேய்ப்பான் மடைய நல்லோ மாடு மேய்ப்பான் தேவள் மாடு மேய்ப்பான் மடைய நல்லோ மாடு மேய்ப்பான் மடைய நல்லோ மாடு மேய்ப்பான் மாடு மேய்ப்பான் மாடு மேய்ப்பான் தேவர் மாடு மேய்ப்பான் இடைய நல்லோ ஆடு மேய்ப்பாள்
ஈசனாடு மெய்ப்பாரோ ஆனதினால் மைத்துணரி ஆனதினால் மைத்துணரி ஆனதினால் மைத்துணரி ஆபத்திற்கு பாவம் இல்லை இல்லை மடையன் மாடு மேய்க்கிறான் மகாதேவன் மாடு மேய்க்கலாமா இடையன் ஆடு மேய்ப்பா ஈசன் ஆடு மேய்க்கலாமா அதாவது மடையன் தான் மாடு மேய்ப்பா மகாதேவர் மாடு மேய்ப்பாரான்னு கேக்குறீங்க ஆமா கொலைகாரன் தான் கொலை செய்வான் ஆமா இந்த கோபாலன் கொலை செய்ய முடியுமா உலகம் ஒத்துக்கிடுமா என்னால முடியாது அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது இன்னும் போட்டு என்னால முடியாது அப்படி நீங்க சொல்லக்கூடாது மைத்துனா முடியாதுன்னா முடியாதுதான் ஆபத்திற்கு பாவம் இல்ல மாப்ளே அப்படின்னா நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படியா ஆமா அது சரி அப்ப மாடு மேய்க்க முடியுமா முடியாதா அத்தா உங்களவுக்கெல்லாம் நான் மாடு மேய்ச்சதே இல்ல இருந்தாலும் சரி நீங்க எப்படி மேய்க்கணும்னு சொல்லுங்களேன் நான் சொல்லி கொடுக்கிற விதம்படி மேய்த்தால் போதும் அப்படியே உங்க வித்து ஏன்னா என்னுடைய மாடுகள் வந்து என்னுடைய சொல் வார்த்தை தான் கேட்கும் வேற யாருக்கும் அடங்காது நானும் விசாரிச்சேன் மைத்துனா என்ன ஆடு மாடு மேய்க்கிறது பெரிய விஷயமே இல்ல சரி கடையாள் கையறுவாள் சீங்குழல் தோல்பை எல்லாம் எடுக்கணும் வேற என்ன விஷயம் தெரியுமா என்னையே போல் இந்த இடையர் வேஷம் எடுக்க வேண்டும் மாசை மைத்துணரி ஆடியைதான் அதாவது வாடிய முகத்திலே மூடியாக வைத்திருக்கின்றீரே தாடி அந்த தாடி எடுத்துருங்க தான் இந்த ஏரியா கேடி மாதிரி இருக்கு மச்சான் என்ன இப்ப இந்த காட்டுக்குள்ள உடனே எடுக்கணும் முடியாது வேணா அந்த தாடி தெரியாம மறைமுகம் மறைச்சு கட்டலாம் கேட்டுக்கிடுங்க மாப்பிளை கட்டலாமா உங்களுக்கு தான் எல்லாம் அமைப்பா சரி மைத்துனா என்ன தோல்ல போட்டுக்கீங்களே பூணூல் அத வெளியே தெரிய கூட கலத்தி வச்சிருங்க ஜம்முன்னு வைக்கலாம் ஏன்னா அந்த பூணூலும் வெளியே காட்டி கொடுத்துரும் நீங்க அவராம்னு அதனாலதான் சரி சரி சரியா மைத்துனா சரி மச்சான் உங்களை பத்தி உள்ள ரகசியம் என்னோட இருக்கட்டும் சரி மைத்துனா வெளியே சொல்லி விடாதுங்க எல்லா பொருளும் எடுத்தாச்சு சரி அடடடடா உங்களை பார்த்தா அசல் அப்படியே இருக்கு எப்படி இருக்குது என்ன உங்களை பார்த்தா கோனார் மாதிரியே இருக்கீங்க அப்படியா ஆமாத்தா சரி மச்சான் மைத்துனா என்ன எல்லா பொருளும் எடுத்தீங்கல்ல எல்லாம் இருக்குது நான் என் வேலைக்கு போலாமா அது என்ன பாத்திரம் சாருதான் நினைச்சேன் கேட்காம இருக்கானே அத்தா இதுதான் சுரப்பாத்திரம் சுரப்பாத்திரமா அச்சியா பாத்திரம் என்ன எச்சி பாத்திரம் இல்ல மாப்ள அச்சியா பாத்திரம் ஏ மச்சான் என்ன இவ்வளவு தண்ணி உள்ள இடத்துல இந்த பாத்திரத்தை கழுகாம வச்சிருக்கேல ஆஹா நான் அங்க இருந்து வரதற்கு உயிரை கையில பிடிச்சிட்டு வந்தேன் நல்லது மச்சான் பாத்திரம் கழுவுறதுலயா வந்தேன் மைத்துனா என்ன மச்சான் அச்சியா பாத்திரம் என்னன்னு தெரியுமா அச்சய பாத்திரம் இதுல வந்து ரெண்டு பொருளை தவிர மீதி எல்லாம் வந்துரும் என்னென்ன பொருள் ஒன்று மது இன்னொன்று மாது சரி சரியா இந்த ரெண்டும் கிடைக்குமா இதுல கிடைக்காது அப்ப என்ன வேண்டாம் சரி சரி மச்சான் அதுவும் ஆபத்துக்கு உதவும் மைத்துனா நீங்க போயிட்டு வாங்க உங்க பொருட்களுக்கும் உங்க பசுமாடுகளுக்கு நான் பொறுப்பு அத்தான் பொருட்களுக்கு சரி காளை மாட்டுக்குன்னா உங்களை காவலுக்கு விட்டுறலாம் பசுமாடுன்னா யோசிக்கணுமே பசுமாடெல்லாம் மந்தையில அடைச்சிடலாம் அப்படியா ஆமா அடைச்சிட்டா சரி நேரே எல்லா பொருட்களையும் கையில் எடுத்து ஆண்டவன் இருங்க சரி நேரே நினைக்கிறான் மாயவன் அரக்கர் குலம் அழிய வேண்டுமானால் ஒரு பெண்ணால் அழிய வேண்டும் ஆவதும் பெண்ணாளி அழிவதும் பெண்ணாலே உண்மைதானே பெண்ணால் கெட்டவர்கள் இந்த பேருலகில் மெத்த உண்டு அப்படியா ஆனால் கெட்டவர்கள் அங்குமில்லை எங்குமில்லை எங்கும் இல்லை ஆம்பளையால கெட்டவன் உலகத்துல எங்க இல்லையா போட்டு கெட்டவங்க சொல்ல போனா வந்துட்டே இருக்கும்
அப்படியே ரெண்டனும் சொல்லு பாப்பா. ரெண்டனும் சொல்லு. ரெண்டனும். ஆமா. அந்த இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே. அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டான். சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே. அவனும் அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டான். ஒடுகாரன் கெட்டதும் பெண்ணாலே. அப்படி சொல்லு நீயாதான். போதாத போதுக்கு ஒடுகாரன் கெட்டதும் பெண்ணாலே. அப்படியா? ஆமா. மைத்துடா. சரி மைத்துடா வருகிறேன் என்று சொல்லி. சரி. மாயவன் காலத்திற்கேற்ற கோலம் போல் எப்படி வருகிறான்? எப்படி? படகம் சிலம்பு தண்டை ஈடு முண்டை எல்லாம் புதுசு. நீங்களும் புதுசு நாங்களும் புதுசு. இந்த ஊருக்கு நாம் பழசு. இந்த ஊருக்கு நானும் பழசு. பத்திரமாத்த தங்க ஒட்டி ஆனம்மா. இவளை பார்க்க 10000ங்கள் வேண்டுமா படக தண்டை கொலுசு ஈடு முண்டை எல்லாம் புதுசு. நீங்களும் பழசு நாங்களும் புதுசு. பத்திரமாத்த தங்க ஒட்டி ஆனம்மா. பார்வதியை பார்க்க 10000ங்கள் வேண்டுமா பார்த்தவன் மனம் வரத விட்டுட கேட்டவன் மனங்கிறது. கேட்டவர் மனங்கிறது. கேட்டவன் மனங்கிறது. கேட்டவர் மனங்கிறது. ஆசனையோர் புகழம் பண்டு கேளையா கேளையா இருகரையில தங்க ஜரிகை. கேளையா சேலைக்கு இருகரையில தங்க ஜரிகை. கேளையா கண்ணபெருமான் மணி கடந்து வரும்போது சிலம்பின் ஓசை காதில் கேட்டான் வல்லரங்கள். நேர அருகாமையில வந்து கேட்கிறா. அம்மா பெண்ணே, அம்மா பெண்ணே, எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் எங்கிருந்து இங்கே ஊரு எந்த தேசம் எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்தா என்னம்மா பெயரை சொல்லம்மா பெயரை சொல்லம்மா உச்சார் யாரம்மா பெற்றோரை சொல்லம்மா. ஐயா ஐயா ஊர் என்ன பேர் என்ன என்று கேட்டா ஊரோ ஆயர்வாடி பண்ணான். சரி. என் பேரோ மோகினி தங்கம். என் புருஷன் பேரு பரமக்கம். சரி. கல்யாணம் முடிஞ்ச அன்னையில இருந்து பிறந்த வீடு எனக்கு பிடிக்கல. எம்மா புகுந்த வீடு சுத்தமாவே நமக்கு சரி. இந்த காட்டுக்கு அதுக்கு வந்து சண்டை போட்டு வர்றங்க. ஆமாங்க. நீ ஒரு இடம் போகாண்டாம். சரி. என்னோடு என்னுடைய அரண்மனைக்கு வருவாய் என்று சொன்னால் ஆனால் நாம இருவரும் திருமணம் முடித்து சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அப்ப என்ன கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றீங்க? ஆமா. என்ன கல்யாணம் பண்ணா நீங்க வேற ஒண்ணும் பெருசா செய்ய வேண்டாம். உன்னை பார்த்த நேரத்துல இருந்து ஒரே எண்ணம் தான். அப்படியே தப்பிச்சிட்டாங்க. ஆமா. இந்த பாருங்க, கல்யாணம் பண்ணா ஒரே ஒரு சத்தியம் பண்ணணும். ஒரு சத்தியம் தானா? ஆமா. என்ன சத்தியம்? இந்த பாரடி கண்ணி எனக்கு என்ன சத்தியம் தான் என்னைகள் செய்து தரே. என்ன சத்தியம் தான் என்னைகள் செய்து தரே. கடலில் பள்ளி கொண்டே திருமாலே ஆணையிடவோ. கடலில் பள்ளி கொண்டே திருமாலே ஆணையிடவோ. பரிவாரமோ அவளோ தந்தே அவளோ தந்தே பிள்ளையாரே ஆணையிடவோ. பரிவாரமோ அவளோ தந்தே அவளோ தந்தே பிள்ளையாரே ஆணையிடவோ. பெண்பேரில் கொண்ட காதல் பிழை வருவதறியாமல் பெண்பேரில் கொண்ட காதலில் பிழை வருவதறியாமல் இளைய சத்தியம் நான் செய்ததெல்லாம் காரணமே. கையெடுத்து தோண்டு விரல் கழுத்ததிலே தொட்ட போது கையெடுத்து தோண்டு விரல் கழுத்ததிலே தொட்ட போது நல்ல அரக்கன் தலை தெரித்துக் கொண்டு வானில் போய் விடுமா. கொடுமுடி ஆயிரம் அவர் செய்த கொடுமுடி ஆயிரம் அவர் செய்த கொடுமுடி கோவி தலைகட மீதிலே கோவி தலைகட மீதிலே போய் உள்ள சேனமும் ஆயிரமாக உள்ள சேனமும் ஆயிரமாக மலை போலவே விழுகின்ற ஒத்து மலை போலவே விழுகின்ற போது இந்த வரப்படி போரிட நேரா வரப்படி போரிட நேரா பெருமான் மங்களமதி கொண்டவனை கொலை செய்த கொண்டவனை கொலை செய்த கோலம் எடுத்தவர் ஹரி நடந்தாரே. கொலைக்களம் தன்னை விட்டு கொண்டை கொலைகளம் தன்னை விட்டு கொலை விடுமானம் புறப்படுவார். எடுத்தாரிடையும் கோலமாக எடுத்தாரிடையும் கோலமாக தாராமங்கள் இறந்துரைவோர் தாராமங்கள் இறந்துரைவோர் அடிக்கங்களந்தவர் ஒன்று
என்னலாமல் சேர்கிறோமோ படையோடு வந்து பிறந்தார். வேணும் என்று மிக்க புகழையா
சுத்த வீர ஐயனாரோ சூழ்ந்த படை நடுவே சுத்த வீர ஐயனாரோ வாராரே ஐயனாரோ அழகுடனே வேட்டையாடே வாராரே ஐயனாரோ உடனே வேட்டையாடே எந்த மலையதிலே நாம இனி வேட்டையாட போறோம் எந்த மலையிலே நாம இனி வேட்டையாட போறோம் அச்சங்கா மலையதிலும் அரியங்கா சோலையிலும் அச்சங்கா மலையதிலும் அரியங்கா சோலையிலும் சின்ன வெள்ளி மலையதிலும் பெரிய வெள்ளி மலையதிலும் சின்ன வெள்ளி மலையதிலும் பெரிய வெள்ளி மலையதிலும் வந்து வேட்டையாட வார வாய்த்த பெரும் படையோடி வந்து வேட்டையாட வார வாய்த்த பெரும் படையோடி தலையெடுப்பா ஐயன் சிலை எடுப்பா ஐயன் சிலை எடுப்பா சிலை எடுப்பா வாய்த்த வலை வலை தட்டிடுப்பா வலை எடுப்பா சிலை எடுப்பா நல்ல வாய்த்த வலை தட்டிடுப்பா ஐயன் பச்சை பரியேற ஐயன் பச்சை பரியேற ஐயன் பரியேற அரம்பையர்கள் குறவை பாட அரம்பையர்கள் குறவை பாட ஐயன் பச்சை பரியேற ஐயன் பச்சை அரம்பையர்கள் குறவை பாட அரம்பையர்கள் குறவை பாட நாலு பக்கம் வலையும் கட்டி நாலு பக்கம் வலையும் கட்டி வலையும் கட்டி வலையும் கட்டி நடுவே கும்பாலும் வைத்தான் நடுவே கும்பாலும் வைத்தான் நாலு பக்கம் வலையும் கட்டி நாலு பக்கம் வலையும் கட்டி வலையும் கட்டி நடுவில் கும்பாலும் வைத்தார் பாலும் வைத்தார் வாரும் பிள்ளாய் வேடுவரே வேடுவரே மலை மிருகம் கரையில் மாறும் அப்பா வேடுவரே மலை மிருகம் கடையும் கலைத்தவர்கள் வேட்டையாட கலத்தை துட்டா பிடிபிடி சோமா பிடிபிடி துட்டா பிடிபிடி சோமா பிடி சோமன கிளையே நாயே பிடிபிடி சோமன கிளையே நாயே பிடிபிடி பிடிபிடி அனுமா பிடிபிடி பிடிபிடி அனுமா பிடிபிடி அனுமன கிளையே நாயே பிடிபிடி அனுமன கிளையே நாயே பிடிபிடி ஏகின நாயது தானே சென்று ஏகின நாயோ தானே சென்று இதமுள்ள மிருகம் கடிக்குது பாராய் இதமுள்ள மிருகங்கள் கடிக்குது பாராய் உள்ளானோ வலையில் பாட உள்ளான் வலையில் பாட ஊர்க்குருவி வலையில் பாட ஊர்க்குருவி வலையில் பாட காடல் கரை வாலிகள் எல்லாம் கடவேளையில் படுகிறல்லோ கடவேளையில் படுகிறல்லோ திரும்ப மாட்டோம்